The cost divergence theorem. Next question. உங்களுடைய கொஸ்டின் பேங்க்ல இருக்கிற கொஸ்டின் தான். ஸோ அவன் என்ன சொல்லிட்டான்னா வெரிஃபை காஸ்ட் ரைட் டைவர்சன் தீரன்ட்டான். சரிங்களா? வெரிஃபை காஸ்ட் டைவர்சன் தீரம் மேபி உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் நம்பர் பார்த்தீங்கன்னா 173. ஸோ 173 வெரிஃபை காஸ்ட் டைவர்சன் தீரம் சொல்கிறோம். அப்போ என்ன நடக்கும் பார்த்துக்குங்க. சரியா? இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி காஸ்ட் டைவர்சன் தியரோட ஸ்டேட்மெண்ட் தெரியும். சரிங்களா? என்ன ஸ்டேட்மெண்ட்? ஆமாங்க டபுள் இன்டெகிரல் ஓவர் எஸ் எஃப் வெக்டர் டாட் என் கேப் இன்டு dx ஈக்குவல் டு ட்ரிபிள் இன்டெகிரல் ஓவர் வி triple integral d dot v f f vector அதாவது டெல் டாட் வி டைவ்னா டெல் டாட் எஃப் வெக்டர்னு அர்த்தம். சரிங்களா? இது வச்சுக்கலாம் இல்லைன்னா டைவ் டாட் எஃப் வெக்டர்னு வச்சுக்கலாம். ரெண்டும் ஒன்று தான். சரிங்களா? okay இன்டு டிவி சரிங்களா? okay ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தபடி என்னன்னா ஆர்கச்சஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸி. அதனால ஆர்கச்சஸ் ஃபர்ஸ்ட் போடுறேன். ஆர்கச்சஸ் எப்படி கண்டுபிடிப்போம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். டைவ் டாட் எஃப் என்ன பண்ணணும்? டைவ் டாட் எஃப் வெக்டர் ஈக்குவல் டு எப்படி போடுவீங்க? டோ எஃப் பை டோ எக்ஸ். அப்போ எக்ஸ்னா என்னது? ஐ வெக்டரோட கோஎஃபிஷியன்ட். ஐ இது வந்து என்னது? எக்ஸ்ங்கிறது என்னது? ஐ வெக்டரோட கோஎஃபிஷியன்ட். சரிங்களா? டோ எஃப் ஆமாங்க பை டோ ஒய். அப்போ இது யாரு? ஜே வெக்டரோட கோஎஃபிஷியன்ட். டோ எஃப் பை டோ இஜெட். இது வந்து கே வெக்டரோட கோஎஃபிஷியன்ட். அது மட்டும் இங்க டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சா போட்டா போதும். அப்ப டைரக்டா போடுறேன். டோ பை டோ எக்ஸ் ஆஃப் ஐ வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் என்ன? எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் இஜெட். கரெக்ட்டுங்களா? எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒய் இஜெட் பிளஸ் டோ எஃப் பை டோ ஒய். நீங்களே ஜே வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் சொல்லுங்க என்ன? j vector ஜே வெக்டரோட y square கோஎஃபிஷியன்ட் y square டோ minus பை z டோ இஜெட். கே வெக்டரோட கோஎஃபிஷியன்ட். கே வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் என்ன? z square minus xz xy எக்ஸ் ஒய். சரிங்களா? okay அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது ஒய் இஜெட்னா என்ன நடக்குது? அது 0 ஆயிரும். வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் இருக்கும்போது என்ன ஆகும்? இது 0 ஆயிரும். வித் ரெஸ்பெக்ட் டு இஜெட் இருக்கும்போது எக்ஸ் ஒய் 0 ஆயிரும். அப்போ என்ன ஆகும்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயர்டு. எக்ஸ் ஸ்கொயரோட டெரிவேட்டிவ் 2x. வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஒய் ஸ்கொயரோட டெரிவேட்டிவ் 2y. இஜெட் ஸ்கொயர் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு இதுனா 2z. சரிங்களா? இதான் வந்து okay நம்மளுடைய டைவ் டாட் எஃப் வெக்டரோட வேல்யூ. சரியா கண்ணு? okay இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? ஆர்கச்சஸ் வேணும். லிமிட் கொடுத்துட்டா. லிமிட் என்ன? எக்ஸ் வந்து 0 டு ஏ, ஒய் வந்து 0 டு பி, இஜெட் வந்து 0 டு சி. அப்போ ஆர்கச்சஸ் என்ன? ஆர்கச்சஸ் ஈக்குவல் டு ட்ரிபிள் இன்டர்வல் போட்டுங்க. 1 2 3 0 டு ஏ எக்ஸோட லிமிட்டு, 0 டு பி ஒய்யோட லிமிட்டு, 0 டு சி. சரிங்களா? டைவ் டாட் எஃப்டரோட வேல்யூ இதுதான். டைவ் டாட் எஃப்டரோட வேல்யூ இது. அப்போ இதை நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. சரியாப்பா? டைவ் okay டாட் எஃப்டரோட வேல்யூ இது. அதனால நான் என்ன பண்ண போறேன்? இதை நான் அப்ளை பண்ணிக்க போறேன். சரியா? அப்போ என்னாச்சு? okay 2x plus 2y plus 2z. dv ஓட வேல்யூ என்ன? dx dy dz. இதுதான் வந்து dv ஓட வேல்யூ. சரிங்களாமா? okay இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இல்லைங்க ஜஸ்ட் இன்டெகிரல் பண்ணி போட்டால் போதும். இப்போ 1 by 1 போடுறோம் பார்த்துங்க. அப்போ இன்டெகிரல் 0 டு சி, இன்டெகிரல் 0 டு பி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இன்டெகிரல் பண்ணுறோம். நாட் பர் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். எக்ஸோட இன்டெகிரல் என்னன்னா 2 ஆல்ரெடி இருக்குது. எக்ஸோட இன்டெகிரல் எக்ஸ் ஸ்கொயர்டு பை 2ன்னு இருக்கும். மீதி ரெண்டு டேம் கான்ஸ்டன்ட் டேம். அது ரெண்டுக்கு ப்ராக்கெட் போட்டு எக்ஸ்னு போட்டுங்க. இது ரெண்டுக்கு ப்ராக்கெட் போட்டு 2x plus 2y போட்டுட்டு சாரி 2y அது 2y 2z போட்டுக்குங்க. ஏன்னா 2y 2z தான் அங்கே இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க? மீதி ரெண்டு கான்ஸ்டன்ட் டேமு. அப்போ அந்த ரெண்டு கான்ஸ்டன்ட் டேம் எடுத்து வெளியே போட்டுட்டு டிஎக்ஸ் இன்டெகிரல் பண்ணால் எக்ஸ். இதுக்கு லிமிட்டு எக்ஸோட லிமிட் 0 டு ஏ, எக்ஸோட லிமிட் 0 டு ஏ. சரிங்களா? வெளியே என்ன இருக்கும்? okay மீதி கண்டுபிடிக்காத இன்டெகிரல் dy dz இருக்கும். dy dz இருக்கும். சரியாப்பா? okay அப்போ இன்டெகிரல் 0 டு சி, இன்டெகிரல் 0 டு பி. இங்கே பாருங்க இந்த 2 இந்த 2 கட் ஆயிரும். ஏ போட்டால் ஏ ஸ்கொயர் ஆகும். கரெக்டுங்களா? அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் இது என்ன கிடைக்கும்? 2y ப்ளஸ் 2z. இங்கே ஏ போட்டால் என்ன கிடைக்கும்? ஏ கிடைக்கும். அதனால ஏ வந்து நான் முன்னாடி போட்டுட்டேன். சரிங்களா? இன்ட்டு okay dy dz. இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லைங்க சார் சரி, அடுத்தது என்ன வரும்? இன்டெகிரல் 0 டு சி. இதுக்கு வித் ரெஸ்பெக்ட் என்ன பண்ணுவீங்க? ஒய் பண்ணுவீங்க. வித் ரெஸ்பெக்ட் ஒய் பண்ணும்போது இது வந்து கான்ஸ்டன்ட். அப்போ என்ன ஆகும்? ஏ ஸ்கொயர்ட் ஒய்ன்னு ஆகும். ப்ளஸ் ஏ இன்ட்டு
ஒய்யை டிஃபரன்சியேஷன் பண்ணி இன்டெகிரல் பண்ணீங்கன்னா ஒய் ஸ்கொயர் பை டூன்னு வரும். ஒய்யை இன்டெகிரல் பண்ணால் ஒய் ஸ்கொயர் பை டூன்னு வரும். ப்ளஸ் டூ இஜெட்டு இஜெட்டு வந்து இன்டெகிரல் பண்ண முடியாது. அதனால ஒய் தான் பண்ணுவீங்க. ஒய் பண்ணால் ஒய்ன்னு வரும். சரிங்களா? டி ஒய்ன்னு வரும். அப்போ வெளியே என்ன இருக்குது? வெளியே பார்த்தீங்கன்னா டி இஜெட் இருக்குது. லிமிட் எல்லாத்துக்குமே 0 டு பி. ஒய்யோட லிமிட் என்ன? 0 டு பி. அப்போ எங்கே ஒய் இருக்குதோ அது எல்லாத்துக்குமே 0 டு பின்னு அப்ளை பண்ணிக்கோங்க. சரியாப்பா? ஓகே. அப்போ என்னாச்சு? இன்டெகிரல் 0 டு பி ஒய்க்கு பதிலாக பி போடுவீங்க. பி போட்டு என்ன கிடைக்கும்? ஏ ஸ்கொயர் பின்னு வரும். ப்ளஸ் இங்கே பாருங்க இந்த டூ கட் ஆயிரும். இங்கே ஏ காமனாக இருக்குது. இங்கே பி போடுவீங்க. பி போட்டு என்ன கிடைக்கும்? பி ஸ்கொயர்னு வரும். ப்ளஸ் இங்கே இருக்குது ஆல்ரெடி 2 இருக்குதா? 2 இஜெட் பி போட்டுங்க. பி மைனஸ் ஏன்னா பி மைனஸ் 0ன்னு பி தான் வரும். அப்போ பின்னு போட்டுங்க. சரியாப்பா? ஓகே. இது டி இஜெட். இதில் என்ன டவுட் இருந்தால் சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரியாப்பா? ஓகே. தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் 0 டு சி என்ன கிடைக்குது? ஏ ஸ்கொயர் பி. இந்த ஏ வேணா உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ ஏ பி ஸ்கொயர் பிளஸ் 2 இஜெட் ஏபி இன்ட்டு டி இஜெட். சரியா கண்ணு? ஓகே. அப்போ எங்கே ஆகுது? இன்டெகிரல் வித் ரெஸ்பெக்ட் டு டி இஜெட். அப்போ இங்கே டி இஜெட்டுங்கிற டேம் இல்லை. அப்போ ஏ ஸ்கொயர் பி இஜெட்னு வரும். இதோட லிமிட் 0 டு சி. ஏன்னா லிமிட் வந்து 0 டு சி இருக்கனால பிளஸ் ஏ பி ஸ்கொயர் இஜெட் இல்லை. அதனால் டி இஜெட் வந்து இஜெட்னு ஆயிரும். அப்போ 0 டு சி. இங்கே பாருங்க 2 கான்ஸ்டன்ட் இஜெட் இருக்கனால இஜெட் ஸ்கொயர் பை 2ன்னு போட்டுக்கணும். லிமிட் போட்டால் 0 டு சி. சரியாப்பா? ஓகே. அப்போ இஜெட் ரீப்ளேஸ் பை என்ன? சி. இஜெட் ரீப்ளேஸ் பை சி, இஜெட் ரீப்ளேஸ் பை சி, இஜெட் ரீப்ளேஸ் பை சி. அப்போ 2 கட் ஆயிரும். அப்போ என்ன ஃபைனல் ஆன்சர் வருது? ஏ ஸ்கொயர் பிசி பிளஸ் ஏ பி ஸ்கொயர் சி பிளஸ் இங்கே பாருங்க ஏபி இருக்குது. இந்த ஏபி இங்கே இருக்கும். அப்போ ஏபிசி ஸ்கொயர். ஏபிசி ஸ்கொயர். இதுதான் நம்மளுடைய ஆர்ஹெச்எஸோட ரிசல்ட். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லைங்க. சிலைண்டிங்க. அப்புறம் அடுத்தது என்னன்னா, நம்ம ஆல்ரெடி போட்ட டேபிள் போட போறோம். ஆல்ரெடி நம்ம ஒரு டயகிராம் போட்டோம். எப்படி டயகிராம் போட்டீங்க? இந்த மாதிரி டயகிராம் போட்டீங்க கரெக்ட்டுங்களா? ஞாபகம் இருக்குது அந்த டயகிராம்? அதே ஐடியா தான் இதுக்கும் டயகிராம் போடுறீங்க. டயகிராம் என்ன? இது வந்து கியூபாய்டு. ஏன்னா ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க. அதனால வந்து இது கியூபாய்டு ஷேப்ல போட்டுக்கோங்க. கியூப் ஷேப்ல போடாதீங்க. டயகிராம் மாறுமா சார்? சம்முக்கு இல்லையா? என்னப்பா? ஆமா, சம்மு மாறும். இப்போதைக்கு காசுக்கு வந்து இந்த 2 ப்ராப்ளம் பார்த்துக்கு. இது ரெண்டுமே கியூபாய்டு தான். அதனால ஒரு பிரச்சனை இருக்காது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ. சரியா? ஓகே. அது நிறைய சம் பார்க்கணும். பட் நம்மளுக்கு குறிப்பிட்ட சம் இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் பார்க்குறோம். அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி பார்த்துக்கோ. ஓகே. சரிங்களா? ஓகே. அப்போ இதுதான் நம்மளுடைய எக்ஸு. எக்ஸு ஒய்யு இஜெட்டு. இது பார்த்தா 0. இது பார்த்தா 0. சரிங்களா? சரி. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த டேபிள் ஆரம்பிக்க போறோம். டேபிள் ஆரம்பிச்சா டயகிராம் போட்டு முன்னாடி என்ன பண்ணுவீங்க? அந்த பெரிய டேபிள் போட்டோம்ல, அந்த பெரிய டேபிள் போட்டலாமா? அந்த பெரிய டேபிள் எடுங்க. என்னென்ன போட்டோம்னு பாருங்க, ரெஃபர் பண்ணுங்க. என்னென்ன போட்டிருக்குதுன்னு. என்ன மினிமைஸ் பண்ணிக்கலாமா? கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்க. அப்போ தான் பெரிய டேபிள் போட முடியும். ஒன்று 2 3 சரி, இப்போதைக்கு 3 இருக்கட்டும். போக மறுபடியும் இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிக்கிறேன். நான் ஒரு இது என்னென்ன போட்டுக்கிறேன்னு சர்ஃபேஸ் பிளேன் பை என்ன எக்ஸ்ட்ரா டெனிங் கேப் சர்ஃபேஸ் பிளேனு அடுத்தது எஃப்டா 10 கேப் இங்கே பிளேன் அண்ட் என் கேப் கொடுத்துருப்பேன். ரெண்டுமே கொடுத்துருப்பேன். பிளேன் அண்ட் என் கேப். இப்போ எஃபெக்டர் டாட் என் கேப். அடுத்தது ஈக்குவேஷன். அடுத்தது எஃபெக்டர் டாட் என் கேப் டிஎஸ். கரெக்டுங்களா? அடுத்தது என்ன? டபுள் இன்டெகிரல் டிஎஸ். மேல என்ன எழுதியிருப்பேன்? எஃபெக்டரோட வேல்யூ எழுதியிருப்பேன். சொல்லுங்க, எஃபெக்டரோட வேல்யூ என்ன சொல்லுங்க? எஃபெக்டர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒய்ஜெட் ஐ வெக்டர் பிளஸ் y squared minus zx into j vector plus z squared minus xy into k vector. இதுதான் வந்து நம்மளுடைய ஐடியா. சரிங்களா? ஓகே. சரி, 1 by 1 மூவ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்னது? S1 வந்து xy பிளேன். கரெக்ட்டுங்களா? ஆமா. அப்ப S1 சர்ஃபேஸ்
இது வந்து எதனோடது? பிளேன் வந்து xy. xyனால என்ன வரும்? k வெக்டர் வரும். கரெக்ட்டுங்களா? k வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் என்ன? k வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் பாருங்க. z ஸ்கொயர் மைனஸ் xy. கரெக்டாப்பா? ஓகேங்க. ஈக்குவேஷன் k வெக்டர்னால z ஓட ஈக்குவேஷன் என்ன தெரியுமா? z ஓட பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். பாயிண்ட் என்னன்னா x வந்து 0, x வந்து a. y வந்து 0, y வந்து b. z வந்து 0, z வந்து c. சரிங்களா? அப்போ அப்வர்ட் டைரக்ஷன்ல z ஓட வேல்யூ என்ன? c வரும். z ஓட வேல்யூ என்ன? c. சரிங்களா? z ஈக்குவல் டு c. அப்போ z வந்து c ன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கங்க. என்ன கிடைக்கும்? c ஸ்கொயர் மைனஸ் xy ds ன்னு வரனால என்ன வரும்? dx dy ன்னு வரும். ஏன்னா xy பிளேன்னால. அப்போ இன்டெகிரல் லிமிட் என்ன ஆகும்? dx dy வரனால இன்டெகிரல் லிமிட் பண்ணா 0 to a 0 to b f வெக்டர் டாட் n கேப் வந்து இதுதான். அப்ப என்ன கிடைக்கும்? c ஸ்கொயர் மைனஸ் xy இன்டு dx dy. புரிஞ்சுதாப்பா? ஓகேங்க. s2 என்ன? xy பிளேன் பட் டவுன்வர்ட் டைரக்ஷன் என்னது? மைனஸ் k வெக்டர். கரெக்ட்டுங்களா? ஓகேங்க. அப்ப மைனஸ் k வெக்டர் என்ன ஆகும் சொல்லு பார்க்கலாம். மைனஸ் வெக்டர் மைனஸ் z ஸ்கொயர் மைனஸ் xy. என்னப்பா? மைனஸ் z. ஆஹா, மைனஸ் k வெக்டர்னா ஓகே. மைனஸ் போட்டு பிராக்கெட்ல z ஸ்கொயர் மைனஸ் xy. கரெக்ட்டுங்களா? z ஸ்கொயர் மைனஸ் xy. அப்ப ஆமா. z ஈக்குவல் என்ன? லோயர் கேஸ்ல என்னது? z ஈக்குவல் 0 போட்டுருவீங்க. z ஈக்குவல் என்ன? 0 போட்டுருவீங்க. 0. அப்ப 0 போட்டா என்ன ஆகும்? மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் xy ன்னு வரும். பிளஸ் xy இன்டு dy dx dy ன்னு வரும். கரெக்ட்டுங்களா? dx dy ன்னு வரும். ஆமா. அப்ப இது இன்டெகிரல் போட்டு என்ன பண்ணுவீங்க? 0 to a. இது என்னது? 0 to b 0 to b xy இன்டு dx dy. கரெக்டாப்பா? புரிஞ்சுதா? ஓகேங்க சார். இதே மாதிரி அடுத்த ஐடியா சூப்பரா இருக்கும் பாருங்க. S3 என்னது? YZ பிளேன் என்னது? I வெக்டர். அப்ப I வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் என்ன? I வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் பாருங்க. x ஸ்கொயர்ட் YZ போடலாமா? x ஸ்கொயர் மைனஸ் YZ. I வெக்டர்னால x ஈக்குவல் என்ன போடுவீங்க? அப்வர்ட் என்ன போடுவீங்க? a ஓட வேல்யூ. அப்ப இங்க என்ன கிடைக்கும்? a ஸ்கொயர்ட் மைனஸ் YZ இன்டு dy dz. கரெக்ட்டுங்களா? dy dz. கரெக்டாப்பா? கரெக்ட்டுங்க சார். அப்ப இன்டெகிரல் என்னது? y ஓட லிமிட், இங்க வந்து z ஓட லிமிட். இந்த வேல்யூ எழுதிக்கங்க. a ஸ்கொயர்ட் மைனஸ் yz dy dz. சரியாப்பா? ஓகேங்க. சோ அடுத்த பாயிண்ட் யாரு? S4 போட்டுடலாமா? ஓகேங்க. S4 என்ன வருது சொல்றாங்கன்னு? S4 யாரை எடுக்கலாம்? yz மைனஸ் நெகட்டிவ் ஆக்சிஸ். ஆமாங்க. அப்ப S4 நெகட்டிவ் ஆக்சிஸ், yz ஓட நெகட்டிவ் ஆக்சிஸ். கரெக்ட்டுங்களா? அப்ப இது என்னவும் மைனஸ் ஆஃப் x ஸ்கொயர்ட் மைனஸ் yz வரும். அப்ப x ஈக்குவல் 0 வரும். x ஈக்குவல் 0னா இது போட்டீங்கன்னா பிளஸ் yz ன்னு வரும். கரெக்ட்டுங்களா? அப்ப டபுள் இன்டெகிரல் 0 to b 0 to c yz into dy dz. சரியாப்பா? ஆமாங்க சார். அடுத்தது என்ன வரும்? s5 யாரு? yz எடுத்தாச்சு. அடுத்தது யாரு? zx. zx னா யாரு? y ஓடது யாரு? j வெக்டர். கரெக்ட்டுங்களா? அப்ப j வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் என்ன? y ஸ்கொயர் zx. கரெக்ட்டுங்களா? கரெக்ட்டுங்க. y ஸ்கொயர் மைனஸ் zx. அப்ப y ஈக்குவல் என்ன கிடைக்கும்? b ன்னு கிடைக்கும். அப்ப இங்க எழுதும்போது என்ன பண்ணுவீங்க? b ஸ்கொயர் மைனஸ் zx. கரெக்ட்டுங்களா? இங்க என்ன கிடைக்கும்? dy dz. இங்க வந்து dz dx ன்னு வரும். dz dx ன்னு வரும். கரெக்ட்டுங்களா? அப்ப இன்டெகிரல் இங்க 0 to c 0 to a b ஸ்கொயர் மைனஸ் zx இன்டு dz dx. சரியாப்பா? ஆமாங்க. சரி, கடைசி பாயிண்ட் S6. அப்ப S6 என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். நெகட்டிவ் ஆக்சிஸ் வந்துருமா? yக்கு நெகட்டிவ் வந்துரும். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க. அப்ப சொல்லுங்க பார்க்கலாம் என்ன வரும்னு? S6. அப்ப S6 னா என்ன ஆகும்? zx. அப்ப என்ன ஆகும்? மைனஸ் j வெக்டர். மைனஸ் j வெக்டர்னா என்ன ஆகும்? மைனஸ் ஆஃப் y ஸ்கொயர்ட் மைனஸ் zx. y ஈக்குவல் டு 0 போட்டா என்ன கிடைக்கும்? zx ன்னு கிடைக்கும். அப்ப இன்டெகிரல் என்ன ஆகும்? zx dz dx ன்னு வரும். அப்ப 0 to c 0 to a என்ன கிடைக்கும்? zx into dz dx ன்னு ஆகும். கரெக்டாப்பா? ஆமாங்க. சரிங்க பாருங்க. மைனஸ் zx பிளஸ் zx கேன்சல் ஆயிருமா? ஆமாங்க.
அதே மாதிரி yz மைனஸ் yz கேன்சல் ஆயிருமா? ஆமாங்க. அப்ப xy என்னவோ கேன்சல் ஆயிருமா? ஆமாங்க. அப்ப ரிமைனிங்கா இருக்கிறா c ஸ்கொயர்டு இன்டு இது, அடுத்து b ஸ்கொயர்டு இன்டு a ஸ்கொயர்டு இன்டு திஸ் டைம், அடுத்து b ஸ்கொயர்டு இன்டு திஸ் டைம். கரெக்ட்டுங்களா? அப்ப இன்டெகிரல் எழுதலாமா? therefore LHS side equal to என்ன கிடைக்குது? டபுள் இன்டெகிரல் 0 0 ஃபர்ஸ்ட் டைம் என்ன வந்தது? ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா கட் ஆயிருச்சு. கட் ஆன பின்னாடி c ஸ்கொயர்டு தான் வருது. c ஸ்கொயர்டு dx dy. கரெக்ட்டுங்களா? c ஸ்கொயர் dx dy. அப்ப என்ன கிடைக்கும்? a to b. சரியாப்பா? பிளஸ் ஆமாங்க. என்ன கிடைக்கும்? b ஸ்கொயர் dz dx ன்னு வந்துக்குது. அப்ப இது என்ன கிடைக்கும்? 0 to c 0 to a ன்னு வரும். பிளஸ் லாஸ்ட் ஒன் டபுள் இன்டெகிரல் c ஸ்கொயர் போட்டா a ஸ்கொயர் போடுவோம். 0 to இங்க என்ன கிடைக்கும்? dy dz ன்னு வரும். அப்ப 0 to b 0 to c ன்னு வரும். சரியாப்பா? ஆமாங்க. அப்ப இது இன்டெகிரல் கண்டுபிடிச்சா என்ன தெரியுமா? இது x நல்லா டைரக்டாவே போட்டுக்கலாம். c ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் x, இது வந்து y. சரிங்களா? x ஓட லிமிட் 0 to a, y ஓட லிமிட் 0 to b. அதே மாதிரி இங்க போட்டீங்கன்னா b ஸ்கொயர்டு, இது வந்து z, இது வந்து x ன்னு வரும். z ஓட லிமிட் 0 to c, x ஓட லிமிட் 0 to a. பிளஸ் a ஸ்கொயர் y z ன்னு வரும். y ஓட லிமிட் பாத்தீங்கன்னா 0 to b, z ஓட லிமிட் பாத்தீங்கன்னா 0 to c. சரியாப்பா? ஓகேங்க. இப்ப அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணா இதுக்கு என்ன ஆகும்? a, இது b. அப்ப என்ன ஆச்சு? abc ஸ்கொயர் பிளஸ் இது c, இது a. அப்ப என்ன ஆகும்? acb ஸ்கொயர் பிளஸ் இது b, இது வந்து c. அப்ப என்னாச்சு? a ஸ்கொயர் bc. அப்ப நமக்கு என்னாச்சு? LHS ஈக்குவல் டு a ஸ்கொயர் bc பிளஸ் a b ஸ்கொயர் c பிளஸ் a b c ஸ்கொயர். இதான் ஃபைனல் ஆன்சர். இதான் வந்து RHS சைடு. செக் பண்ணி பாருங்க. RHS சைடு தான் வந்திருக்குதானு மேல பாத்தீங்கன்னா தெரியும். யா a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் a b. ஆமாங்க. அப்ப RHS LHS என்ன ஆகுது? ஈக்குவல் ஆயிருது. கரெக்டாப்பா? ஆமாங்க. hence the proof. என்னது? காஸ்ட் டைவர்சன் தியரம் வெரிஃபைட். வெரிஃபைட். சரியாப்பா? ஓகேங்க. அவ்வளவுதான் கண்ணு. இந்த ரெண்டு சம் நல்லா பாத்துக்க காஸ்ட் டைவர்சன் தியரத்துல. அது இல்லாத நம்மளுக்கு என்ன இருக்குது? நம்மளுக்கு கிரீன்ஸ் தியரம், ஸ்டோக்ஸ் தியரம் இருக்குது. நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரியாப்பா? ஓகேங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்.